அண்ணாமலை பற்றிய செய்திகள். நாங்கள் அண்ணாமலைக்கு எதிரிகள் அல்ல, நான் எதிரியே இல்லை. நாங்கள் எந்த ஆதாரத்தையும் வெளியிடல. எங்ககிட்ட நல்ல ஆதாரம் வந்து கொடுத்தாங்க, நாங்கள் ஆதாரத்தை வெளியிடல. காரணம், அவருக்கும் எங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். அவரை எதிரியாக்கி அவருக்கு இது பண்ணணுன்றது இல்லை. எங்களுக்கும் அவருக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு நாங்கள் பெருமளவு வாய்ஸ் கொடுத்தோம், ஆதரவு தெரிவித்தோம். இந்த நாட்டு வக்கீல் RS பாரதி பேசும்போது, இருந்தாலும் IPSக்கே லாய்க்கு தங்கும்போது நாட்டு வக்கீல் அந்த அளவுக்கு திட்டி விமர்சனம் பண்ணோம். அண்ணாமலைக்கு பல ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் விமர்சனம் செய்வோம். யாராக இருந்தாலும் தப்பா பேசினா விமர்சனம் செய்வோம். அது மாதிரி அண்ணாமலை கொஞ்சம் தவறா பேசும்போது, அண்ணாமலை பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னோம். இது நாங்கள் விமர்சனம் செய்யறவங்க தானே, நாங்கள் யாருக்கும் ஆதரவானவங்க இல்லையா. அது செஞ்ச உடனே அந்த இதை போட்ட உடனே கெட்ட வார்த்தைகள்னால எங்களை எவ்வளவு திட்டி வந்து கமெண்ட் வந்தது தெரியுமா, விமர்சனம். அதை பார்த்த உடனே தான் நான் முடிவு பண்ணேன், இவரை நம்ம ஆதரிக்க கூடாது, தலைவருக்கு தகுதி இல்லாதவர். அவர் அவ்வளவு பாராட்டினமே, அப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு பாராட்டு நமக்கு வரல. ரொம்ப நன்றி சார், நீங்க எங்களை அவ்வளவு பாராட்டுறீங்கன்னு வரல. ஆனா விமர்சனம் போகும்போது அவர் ஆட்களை ஏவி இப்படியா கெட்ட வார்த்தையில நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க உங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பாருங்க, இப்படி ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை நீங்களே எதிரியாக்கிட்டீங்க. அதனால்தான் நாங்கள் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு இதை எடுத்துட்டோம். அதிலிருந்து இனி மாற மாட்டோம். காரணம், அரசியலுக்கு அவர் தகுதி இல்லாதவர், அரசியலுக்கு அவர் நடத்த தெரியல. எல்லோரையும் எதிரியாக்கி கொள்கிறார், அவருடைய ஆதரவாளர்களையே எதிரிகளாக்கி கொள்கிறார். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்ப இடையில நேற்று பார்த்தீங்கன்னா அந்த நக்கீரன் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை ஜெயிலுக்கு போகிறாங்க. அண்ணாமலை வந்து 5 வருஷம் IPS விட்டு வந்து 5 வருஷம் ஆகல. 5 வருஷத்துக்குள்ள சொத்து வாங்கினா IPS இதுல வச்சு கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு வந்து வழக்கு போட்டு கைது செய்யலாம், மத்திய அரசாங்கமும் கைது செய்யலாம், இங்க மாநில அரசாங்கம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா கட்டினதுக்கு கைது செய்யலாம்னு பேசியிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க சில பேர், சார் அவர் சொல்றது உண்மையா சட்டப்படி? அது முட்டாள்தான். நீங்க வந்து ஒன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேல 1 வருஷம் வரை, தமிழ்நாட்டில் இருக்கிறது 1 வருஷம் வரை, நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் துறையில ஏதாச்சும் தவறு செய்தது வந்தா உங்களுக்கு பென்ஷன் நிறுத்தலாம். அண்ணாமலைக்கு பென்ஷன் இல்லை. அண்ணாமலை 5 வருஷம் ஆச்சு. இனிமேல் அவர் மேல எந்த நடவடிக்கையும், நிறைய சொத்து வாங்கினாருங்கிறதுக்காக எடுக்க முடியாது. அவர் மேல் வழக்கும் பதிவு செய்ய முடியாது, அவரை கைதும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் என்ன EDயை வச்சு அந்த பணம் எப்படி வந்தது, சட்டவிரோத பணி பரிமாற்றம் அதில் இருக்கலாம். ஆனால் IPSக்கு இருந்ததாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா கட்டிட்டா அங்கிருந்து நோட்டீஸ் வந்து அதிக ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டுங்கன்னு சொல்லுவோம், கைதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நக்கீரனை சேர்ந்தவர்கள் தவறான செய்தி சொல்கிறார்கள். அவர் வந்து IPS அது இதுல வந்துட்டு கர்நாடக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும், எந்த கைது நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அண்ணாமலையை பற்றிய செய்தி. நாங்கள் அண்ணாமலையை வந்து அரசியல் ரீதியாக அவரை காட்டி கொடுக்கணும், அவர் பேர் இது பண்ணணும், எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை. வருங்காலத்தில் கூட அதை செய்ய மாட்டோம். ஒரு விமர்சனம் நானே எங்களுக்கு, அந்த விமர்சனத்துக்கும் காரணம் இருக்கிறது. அவர் எங்களை விமர்சித்தது வார்த்தைகளால் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை நடுநிலைமையா அவர் பேசினது தப்புன்னு சொல்லுங்க. இப்ப சீமானும் கூட சொல்றாங்க, விஜயை பத்தி தப்பா பேசுறாரு, சீமான் தம்பி எல்லாம் ஒன்னு எங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. அப்படி அதே மாதிரி தானே நீங்களும் இருக்கணும். அதனால அரசியலுக்கு நீங்கள் நடந்து கொண்ட விதம், உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை எதிரிகளாக ஆக்கி விட்டீர்கள். அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தை பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்து இன்று அண்ணா அவர்களின் பிறந்த நாள். அண்ணா மேல கொஞ்சம் மரியாதை உண்டு. ஏன்னா அவர் 2 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்து புற்றுநோய் வரும்போது அதுக்கு போக ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுக்கிறதுக்கு பணம் இல்லை. இந்த கூட்டம் பாருங்க, ஜெர்மனிக்கு போவாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போதே லண்டனுக்கு போனாங்க. இவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு சிகிச்சைக்கு லண்டனுக்கு போனாரு. ஆனா அண்ணாதுரை 2 வருஷம் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் புற்றுநோய் வந்து அமெரிக்காவுக்கு போக பணம் இல்லை, MGR தான் கொடுத்தார். அதனால அவர் இருந்த ஆட்சி காலத்தில் 2 வருஷம் யோகியனா இருந்தது. இந்த கூட்டம் மாதிரி அது வந்து சம்பாதிக்க அயோக்கியத்தனம் பண்ணல.
அதனால் அவர் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இந்த பிறந்த நாள் காணும்போது அவருக்கு எங்களால் வாழ்த்து சொல்ல முடியாது. காரணம், அவரும் ஒரு நாஸ்திகவாதி. நாங்கள் தெய்வீகத்தை இது பண்றவங்க, ஆதரிப்பவர்கள். அதனால் ஒரு நாஸ்திகவாதியாக இருப்பதால் இவங்க ஆன்மீகவாதிகளான எங்களை போன்றவர்கள் அவர்களுக்கு தனியாக வாழ்த்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்து அவருக்கு சொல்லப்பட்டார். நல்ல மனிதர், நேர்மையான மனிதர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனை, கடவுள்களையும் மீனாட்சி அம்மனை மிக கொச்சையாக பேசியதால் அவருக்கு நாங்கள் எந்த இதிலையும் பாராட்டு பத்திரம் வாசிப்பதில்லை. அதனால் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து எங்களால் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் நல்லவர், நேர்மையானவர் என்ற கருத்திலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது என்பதை அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய வேண்டும். ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை குறித்து குண்டாசில் போட்டான் போலீஸ். ரொம்ப கேவலமான அவர் மேல பல குற்றச்சாட்டு இருக்கலாம். திருமாவளவன் ஆளுங்க அடிக்கும் போது அவர் திருப்பி அடிச்சாருங்கிறதுக்காக கைது பண்ணி நீங்க கூண்டாசில போடலாமா? வேற கேதுக்கு நீ கைது பண்ணு, அவர் மேல முகாந்திரம் இருந்தா பண்ணு. அடிச்சது அவங்க, திருப்பி அடிச்சதுக்கு நீ கைது பண்ணதே தப்பு. அதுக்கு ஒரு குற்றவியல் சட்டத்துல போடுறீங்கன்னா இதுல அரசியல் இருக்கா இல்லையா? காவல்துறைக்கு தான் கேட்கிறேன், அரசியல் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் சொல்லி, திருமாவளவன் ஸ்டாலின் சொல்லி குற்றவியல் சட்டத்துல போட்டுருக்கீங்களா? எவ்வளவு கேவலப்படுறீங்கப்பா போலீஸ். ஹைகோர்ட்ல நீங்க போடுற அத்தனை குண்டர் சட்டத்தையும் காலி துப்பி விடுதலை பண்றாங்க. கொஞ்சம் மாணவ கருவம் தான் நீங்க எப்படி யோசிக்கணும்? போலீஸ்க்கு கேவலையா? நம்ம போடுறது போனா ஹைகோர்ட் விடுதலை பண்றான், பார்த்து போடுங்க சொல்லணும். இன்னும் அந்த கோட்டா, கூண்டாஸ் கோட்டா, 4 பேரு 5 பேரு பழைய குற்றவாளி பாவம் முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க, ஒரு கடை வச்சிருப்பான். வாப்பா கோட்டாப்பா இருக்கு, கூண்டாஸ்க்கு கோட்டா வேணும் சார், நான் ஹோட்டல் நிறுத்திக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணாம் வான்னு சொல்லி உள்ள போட்டுருக்குது. வாட்ச்மேனை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏடிஜிபி அலெக்சாண்டரே அவர் வீட்டில் திருடுறவனுக்கு இது பண்ணி என்ன பண்ணாரு? வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்தாரு. அவர் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு மாசம் கொடுத்தாரு. அதை நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டான்? அலெக்சாண்டருக்கே தெரியாம அந்த வாட்ச்மேன் இருக்கவனை கூட்டிட்டு போய் ஜெயிலில் மறுபடியும் குண்டர்கள் சட்டத்தில் போட்டான். அப்ப பொய் கேஸ். அப்புறம் அவரே கூப்பிட்டு திட்டி ஏன் இந்த அக்கிரமம் பண்றீங்க? அந்த அக்கிரமம் இன்னமும் தொடரணுமா? கூண்டாஸ் கோட்டா அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? தப்பு செஞ்சதுக்கு ஜெயிலுக்கு போடு. அதுக்கப்புறம் சும்மா வெளியில ஒண்ணும் செய்யாதவனு குறிச்சு ஜெயில போட்டா என்ன அர்த்தம்? ரீசிகா மேல தாக்குதல் நடந்தாலும் கேஸை போட்டுட்டு குண்டாசில போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சிக்கு கைக்கூலி ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஆளுங்கட்சிக்கு கூஜாவ் ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். மொத்தத்திலேயே சொல்றேன், குண்டர்கள் சட்டத்தை தப்பா பயன்படுத்தாதீங்க. அது காவல்துறைக்கு வெக்க கேள்வி. ஹைகோர்ட்ல போனா நீதிபதிகள் கேட்கிற கேள்வியை பார்த்து எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னை பார்த்து ஒரு முறை கேட்கறது, என்ன சார் உங்க டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னத்தை சொல்றது? யாருக்குமே இது கிடையாது. அதனால இந்த குண்டர்கள் சட்டத்தை யார் மேல போட்டாலும் சரி, ஏர்போர்ட் குறித்தி மேல மட்டும் யார் மேல போட்டாலும் சரி நாங்க எதிர்க்கிறோம். சரியான குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் போடணும். இப்படி பண்ணீங்கன்னா காவல்துறைக்கு கேவலமான வெக்கக்கேடாயிரும். அதனால நம்ம தப்ப திருப்பி பண்ணாதீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மேல நீங்கள் குண்டர்கள் சட்டத்தை வழக்கு போட்டதுக்கு அவர் மேல மற்ற வழக்குகள் இருந்தா அதுல போடுங்க. திருமாவளவன் நாட்களை திருப்பி அடிச்சாருங்கிறதுக்காக போட்ட வழக்குல நீங்க குண்டர்கள் சட்டத்தை கொண்டு கொடுத்தது ஜனநாயக விரோதம். காவல்துறை இவ்வளவு கேவலமான விஷயங்களை செய்யாதீங்க. அப்படிங்க எவ்வளவு காரியத்துக்குறாங்க. ஹைகோர்ட்டே காரியத்துக்கு அத்தனை ஜட்ஜிகளும் கூப்பிடுறாங்க. என்னையா கோமாளித்தனமா குண்டர்கள் போட்டு குண்டர்கள் சட்டம்னாலே ஹைகோர்ட் ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே வேலை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் சார், கோட்டா வச்சிருக்காங்க சார், மாசம் 5 பேரை போடுறாங்க சார், அவெல்லாம் திரும்பி வேலை பார்த்தவனெல்லாம் பிடிச்சி உள்ள போடுறாங்க சார் அப்படின்னு சில நீதிபதிகள் கேட்டதுக்கே சொல்லி. அதனால இது மிக கடுமையான கண்டனத்தை ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்வதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம்.